ஹாய் ஃபேமிலிஸ், ஹாப்பி மார்னிங். நம்ம எறா தொக்கு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி மார்னிங்கே எறா தொக்கு முட்டை வச்சு கொடுக்க போகிறோம் மாமாவுக்கு லன்ச் டுடே. போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. பொரிஞ்சிட்ட பிறகு मम्मी जी गार्लिक छोटा छोटा कट करो. आनियन क्यों थोड़ा वो एक चाहिए मम्मी, ये छोटा है. आपका इवनिंग चाहिए तो ज़्यादा बनाया. छोटा क्यों இதில் வந்து இல்லை க்ரீன் சில்லி, ஆனியன், கருவேப்பிலை. நான் எஸ்டர்டேவே சொன்னேன்ல, கருவேப்பிலையை வந்து நான் எண்ணெயில் பொரிய விட மாட்டேன். அது அப்படியே ராவாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கரண்டி எடுத்துக்கலாம். மெயின் நம்மளுக்கு குக்கிங்க்கு கரண்டி தானே தேவை. கரண்டியில் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, சைடில் சவுண்டு வந்துச்சுன்னா கண்டுக்காதுங்க. மம்மிஜி அப்படி தான் டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணுவாங்க. ஓகே மம்மி போட்டாங்க. ஒரு 4 ஆனியன், சின்னதாக இருந்தால் 4 ஆனியனு, பெருசாக இருந்தால் 3 ஆனியன் சேர்த்து. வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துட்டுங்க. அதுக்கு 3 க்ரீன் சில்லி. ரொம்ப க்ரீன் சில்லி தேவையே இல்லை, 3 க்ரீன் சில்லி போதும். நான் நேற்றே சொன்ன மாதிரி உப்பு, காரம், ஆயிலு இதெல்லாம் ஹெல்த்துக்கு அவசியம் இல்லாதது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டுங்க. கார்லிக்கு சேர்த்தாச்சு அதுலேயே. ஸோ அது நல்லா இதுவாகட்டும். உப்பு பக்கத்துலேயே சாப்பாடு வச்சுருக்கோம், எல்லாம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. மார்னிங் என்னென்னா சேம் மில்லட் கஞ்சி மாமாவுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். குடும்பன்றது வந்து வாழ்க்கையோட வேர் மாதிரி. ஒரு மரத்தோட வேருக்கு இலை. ஒரு இதில் சொல்லியிருப்பார் இந்த அஜய் ரத்னம் நடிகர். அவர் வந்து சொல்லியிருப்பார், இலை முக்கியம் கிடையாது, இலை முக்கியம் கிடையாது, ஆனால் அதுக்கு வேர் ரொம்ப முக்கியம். வேர் இருந்தால் இன்னொன்று கூட வளரும். ஸோ வேர் இருந்தால் அது வேர் அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால் குடும்பத்தோட எல்லாரோட அர்ப்பணிப்பும் தேவை. குடும்பத்தில் அக்கா, தங்க, அண்ணன், அந்த மாதிரி எல்லாரோட அர்ப்பணிப்பு, தம்பி, தங்கச்சி, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, பாட்டி, எல்லா தாத்தா எல்லாருமே இருந்தால் தான் அது ஒரு குடும்பமாக இருக்கும். ஸோ குடும்பம், சொந்தங்கள் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறேன், இந்த சொந்தத்தை பற்றி பேடாக பேசி பேடாக இது பண்ணுறீங்க. ஆனால் ஓகே, அப்படியே இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்லதையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது, கெட்டதையும் ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எதுவுமே ஷேர் பண்ணிக்காங்க. அந்த மாதிரி சொந்தங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பான். எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். மெயின் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அதுமாதிரி கூட பிறந்த எந்த உறவையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கார்டியனாக வந்து ஒரு பொண்ணுக்கு கார்டியனாக ஒரு ஆம்பளை துணை இருக்கணும். ஒரு கணவனுக்கு ஹஸ்பண்டு, சாரி, இப்போ வந்து மனைவிக்கு கணவன்,
அம்மாவுக்கு அப்பா, இந்த மாதிரி ஒரு சொன்னது அன்றாட ஒரு அக்காவுக்கு தம்பி, தங்கச்சிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஆம்பளையை சார்ந்தே வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம. ஸோ அவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிங்கிள் மதர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சிங்கிள் மதர்ஸ் வந்து பாவம் ரொம்ப கஷ்டம் லைஃப்பில். அவங்க ரன் பண்ணி அச்சீவ் பண்ணி மோல்டு பண்ணி தன்னையே அவங்க மோல்டு பண்ணி சிங்கிள் மதர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து லைஃப்பில் வந்து என்ன நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாவது நம்ம வீட்டில் உட்காடுறோம், பிள்ளைங்க கூட பிள்ளைங்களை பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம். அவங்க அப்படி கிடையாது. தனியாக இருந்து வாழ்க்கையை வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. பாதுகாப்பு கிடையாது. ஒரு இடத்துக்கு இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸு வந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். தினத்தந்தி டிவி நியூஸில் தான் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு பையன். அந்த மாதிரி காலம் போயிட்டு இருக்கு. வயசான பாட்டி, சின்ன குழந்தைங்க யாரையுமே விட மாட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளாம் இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கையை வந்து சிங்கிள் மதர்ஸ் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அவங்க ஏஜ் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஏஜ் சின்னவங்களா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் தயவு செய்து சிங்கிள் மதருக்கு உங்களால் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள பற்றி பின்னாடி பேசாமல் இருங்க. நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு மாதிரி டிவி சேனலில் வரவங்கள இழிவாக பெண்களை இழிவாக பேசாதீங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். அவங்க பர்சனல். அதெல்லாம் ஒரு பெண் வந்து அப்படி வேறு மாதிரி நடந்துக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் உங்களோட பர்சனல், நம்ம அதில் தலையிடவே கூடாது ஃபஸ்ட்டு. அதனால் பெண்கள் வந்து ப்ளீஸ் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நான் வந்து பொதுவாக ஆண்களை சொல்கிறேன், ஆண்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதனால் இன்னமும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் பக்கத்தில் தப்பு நடக்குது ஒரு பொண்ணுக்குன்னா தயவுசெய்து தட்டி கேளுங்க, அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணால் அட்டன் டைம் அதுக்கு என்ன தீர்வு. வீட்டில் கூட எந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி தப்பு அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து அதை போய் விசாரித்து நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுங்க. ஓகே, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுச்சு, கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். போட்டாச்சு, சால்ட் போட்டாச்சு. வீட்டில் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, அக்கா தங்கச்சிங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அதை ஷேர் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் போய் அதுக்கான விட வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து கண்டிப்பாக போய் கேட்கணும். அப்போ தான் பெண்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய கேட்குறீங்க, நான் பார்க்குறேன். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அம்மாங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, வீட்டில் இருக்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரெடி சரி, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மறக்கலை, அதோடு தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், இப்போ மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். என்ன, ரெட் சில்லி, தனியா பவுடர், தனியா பவுடர் இல்லை, மிளகாத்தூள். தனியா பவுடர் லைட்டாக சேருங்க, ரொம்ப வேண்டாம். நிறைய ரொம்ப வேண்டாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தக்காளி நல்லா இதுவாகணும், நல்லா மேரினேட் ஆகணும். ஆயிடுச்சு. பேசிகிட்டு இருந்தோம்ல குடும்பத்தை பற்றி. இருக்கிறவங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. அண்ணன் இருந்தீங்கன்னா தங்கச்சியை நல்லா பார்த்துக்குங்க. தம்பி இருந்தீங்கன்னா அக்காவை நல்லா பார்த்துக்குங்க. எல்லாரையும் நல்லா பார்த்துக்குங்க. அப்பாவாக இருந்தீங்கன்னா ஒய்ஃப், கணவனாக இருந்தீங்கன்னா மனைவியை நல்லா பார்த்துக்குங்க. பிள்ளைங்கன்னா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. என்னடா இவ்வளோ கொட்டுறேன்னு நினைக்காதீங்க, தண்ணி ஊற்றுவேன் 2 ஸ்பூன், சரிங்களா? தொக்கு இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் காரம் சேர்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப இல்லை, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஃபினிஷ். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கடையில் இது பண்ணதில்லை, வீட்டில் அரைச்சது. அங்கேயே நான் கடையில் வாங்க மாட்டேன், அம்மா அரைச்சி கொடுப்பாங்க, இல்லை எங்கள் மாமியார் அரைச்சி கொடுப்பாங்க. போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம், சரியா? தண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. என்னடா இவ்வளோ தண்ணி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் மிளகாத்தூள் போட்டது பார்த்தீங்க, அதனால் நம்ம தண்ணி நிறைய போட்டிருக்கோம். அது நான் நிறைய கொதிக்க விடுவேன், நிறைய நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே.